உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் முதல்வர் ஆகணும்ன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்களுடைய முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும்? நீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துனா என்ன மாற்றம் ஏற்படுத்துவீங்க? இப்போ என்னோட கோரிக்கையை நான் சொல்லிடுறேன். இப்ப தேர்தல்னா என்ன? பல கோடி மக்களால உருவாக்குறது தான், பல கோடி மக்கள் இணைந்து தான் ஒரு தனி மனிதனை உருவாக்குறோம். அதான தேர்தல். இப்போ என்னோட கோரிக்கை என்னன்னா, இப்போ மது போதையால இப்ப நிறைய குடும்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மது போதையை ஒழிக்கிற அந்த தனி மனிதனால எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மது போதையை ஒழிக்கிற திட்டத்தை கொண்டு வரணும். மது விலக்க கொண்டு வருவேன் அப்படின்னு மாணவி சொல்லியிருக்காங்க. முதல்ல எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்ப புதுமை பெண் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் இல்ல, எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் ஸ்காலர்ஷிப் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஜாதிக்கு தான் நாங்க இந்த பணம் தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, எல்லா ஜாதிக்கும் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கன்னா அவங்க அம்மா அப்பா கடனை வாங்கி தான் படிக்க வச்சிருப்பாங்க அவங்கள. அதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் நான் பணம் தருவேன் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நான் சரி, ஓகே. இப்ப இந்த பாப்பா பேசுறப்ப நிறைய பேர் கை தட்டுறீங்க. ரொம்ப தவறான புரிதல் இருக்கு. அந்த எண்ணத்தை மாத்திக்கணும். ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னா, சமுதாயத்துல மிக மிக கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய அவங்களால ஈக்குவலா மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் கொடுக்கறாங்க. இதுக்கு நான் நிறைய விளக்கம் ஏற்கனவே நிறைய காலேஜ் சொல்லியிருக்கேன். அந்த பாப்பா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, யூடியூப்ல இருக்கு, கட்டாயம் நீங்க பார்க்கணும். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம். ஸ்காலர்ஷிப் ஏன் கொடுக்கறாங்க, இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கறாங்க அப்படிங்கறத நான் தினசரி கிட்டத்தட்ட சொல்லிட்டு வரேன். அதை ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். யூடியூப்ல இருக்கு, பாத்துருங்க மறக்காம. அப்புறம் இன்னொரு கேள்வி சொன்னாங்க, புதுமை பெண் திட்டத்துல எல்லாருக்கும் காசு கொடுங்க, அது என்ன அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தா அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு. இப்ப சில குழந்தைகள் என்ன பண்ணிருப்பீங்க, பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்ப அந்த தங்கச்சி சொல்றாங்க, பிரைவேட் ஸ்கூல்னால எங்க அப்பா அம்மா கடன் வாங்கி தானே படிக்க வச்சாங்கன்னு. உங்க அப்பா அம்மா கடன் வாங்கியாவது பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்கு. அந்த கடன் வாங்கி கூட கட்ட முடியாத அளவுக்கு இருக்காங்கல்ல, அவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. கடனே வாங்க முடியாது. உங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு மோதிரம் கொண்டு போய் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு கம்மலை கொண்டு போய் வச்சுதான் ஃபீஸ் கட்டுப்பாங்க. மதிக்கிறேன், இல்லன்னு சொல்ல, எல்லார்கிட்ட பணம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. குறைஞ்சபட்சம் அந்த கம்மல், அந்த மோதிரம், இல்ல வீட்டோடைய பட்டா ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை அடமானம் வச்சுதான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு கூட வழி இல்லாதவங்க தான் என்ன பண்றாங்க, அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அப்ப யார் மேல வரணும்? முதல்ல யார் மேல வரணும்? ரெண்டு பேரும் மேல வரணும், அதுல மாற்று கருத்து இல்ல. முதல்ல வர வேண்டிய யாரு? அரசு பள்ளியில படிச்சவங்க. ஏன்னா அவங்க கிட்ட காதுல போட்டுக்க நகை கூட கிடையாது. அவங்க கிட்ட அந்த குண்டுமணி நகையாவது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, என் குழந்தை எப்படியாவது படிக்க வச்சிடணும், என் குழந்தை எப்படியாவது மேல கொண்டு வந்துடணும்னு கடன் வாங்கியாவது தனியார் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க படிக்க வச்சிருப்பாங்க. இதுதான் பெரும்பாலான பெற்றோருடைய மனநிலையா இருக்குது. எல்லாருக்கும் பொருந்தும் நான் சொல்ல வரல, பெரும்பான்மை பெற்றோருக்கு பொருந்தும். அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்க மேல வரணுங்கிறதுக்காக தான் தமிழக அரசு உயர்வான எண்ணத்துல பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமும், ஆண்களுக்கு என்ன திட்டம், அது தமிழ் புதல்வன் திட்டம், அந்த திட்டமும் கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? உங்க அப்பா அம்மா நீங்க அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்திருப்பீங்க, நீ படிச்சது போதும், 12வது வரைக்கும் படிச்சது போதும், உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய ஊர்கள் நடந்திருக்குல்ல, உங்க ஊர்களே நீங்க பாத்துருப்பீங்க. உங்க அக்காக்களுக்கு எல்லாம் எத்தனை வயசுல கல்யாணம் ஆயிருக்கும்? 17 வயசுல, 13 வயசுல நடந்திருக்கா இல்லையா? நான் பொய் சொல்லல, நடந்திருக்குல்ல. அப்ப அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் கல்லூரியில சேர்த்தா நீ கட்ட வேணாமா எனக்கு காசு, என்ன காலேஜில் மட்டும் சேர்த்து விடுங்க, எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும், அந்த 1000 ரூபாய் வச்சு நான் பஸ்ஸுக்கும் எடுத்துப்பேன், புக்குக்கு தேவையான ஃபீஸும் வாங்கிப்பேன், எனக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கமிட்மெண்ட்டுக்கு அது பயன்படும். ஆகவே இந்த தங்கச்சி சொன்ன கருத்தை நான் மதிக்கிறேன். அவங்களை குறை சொல்ல, தப்பு சொல்ல, அவங்களோட புரிதல் அது. நம்மள நிறைய பேருக்கு இப்ப அவங்க தைரியமா சொல்லிட்டாங்க, நீங்க இன்னும் தைரியமா நிறைய பேர் சொல்லல. அவங்க சொன்ன கருத்துக்களை நான் மதிக்கிறேன். தயவு செஞ்சு கிளாப் பண்ணுங்க. நான் சொன்ன கருத்தை ஏத்துக்கிட்டவங்க மட்டும் கிளாப் பண்ணுங்க. அந்த தங்கச்சிக்கும் இந்த விஷயத்தை புரிதலை கொண்டு போறதுக்கு காரணம் தங்கச்சி தான். அந்த தங்கச்சிக்கும் வாழ்த்து, கிளாப் பண்ணுங்க. இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவங்க இப்ப எப்படி சொல்றது, அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் கஷ்டமா இருக்குன்னா இப்ப கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்றாங்க. எல்லாத்துக்குமே அந்த 1000 ரூபாய் யூஸ் பண்றதுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி இவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கலன்னா அவங்களும் கஷ்டத்துல தானே இப்ப இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் பணம் தர மாட்டாங்க? இவங்க சொல்றதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, வேற பிரைவேட் காலேஜ்லயோ அல்லது கவர்மெண்ட் காலேஜ்லயோ படிச்சா கூட எங்களையும் வறுமையானவங்க இருக்கிறாங்க, தேவை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை நியூஸ் தமிழ் பதிவு செய்கிறது. நன்றி.